ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த காலை வேளையிலே உங்களை எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென். இன்றைக்கு ஆண்டவரை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஆண்டவரை பாடல்கள் மூலமாய் பாடி துதித்து அவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோடு கூட ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் அப்படி என்பதை நாம் குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் என்ன எங்களோடு கூட பேச சித்தமாக இருக்கிறீரோ அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே அப்படி என்று சொல்லி நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே. ஆம் தகப்பனே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, எம்மை ஆளுகை செய்யும். Welcome Holy Spirit, we are in your presence. Fill us with your power, oh Lord, and live inside of me. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். ஆம் தகப்பனே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக, எங்களை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கிரியை செய்ய விடாதபடி தடை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் நான் இயேசுவின் நாமத்தினாலே முந்தி கட்டுகிறேன் ஆண்டவரே. அவள் செவிகள் திறக்கப்படட்டும், இருதயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். எல்லா தூக்கத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். கவனத்தை சிதறடிக்க பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் என்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீரோ, நீர் என்ன எங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அதை வெளிப்படுத்தும். நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் செவி கொடுக்கிறோம், அதுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எஸ், பேசுகிறது நான் அல்ல, பிதாவின் ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக. இந்த பிரசங்கம் முதலாவது எனக்கு, ரெண்டாவது தான் உங்களுக்கு. சரிங்களா? ஆண்டவர் முதலாவது எனக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவர் முதலாவதாக தன்னுடைய பிரசங்கத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவர் மலை பிரசங்கம் என்று சொல்லி அவர் ஒரு மலை உயரமான இடத்துல ஜனங்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிற இடத்துல அவர் பிரசங்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை அவர் சொல்கிறார்.
ஆவியில் எளிமையுள்ளவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள், அப்படி பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள்னு அப்படியே ஒரு 10 வசனம் சொல்லிட்டு போகிறார், 10 வார்த்தைகள். அது முடித்த உடனே அவர் செய்தி என்று சொல்லி ஒரு காரியத்தை தொடங்குகிறார். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் டக்குன்னு அவர் வித்தியாசப்படுத்தி அவர் ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அவர் முதலாவதாக அங்கே இருக்கிற ஜனங்களை ஒரு காரியத்துக்கு ஒப்பிடுகிறார். போன மாதம் நம்ம எந்த காரியத்துக்கு ஒப்புமையாக நம்ம பார்த்தோம்? ஆடு. வெரி குட், நல்லா ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. அப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம், ஆண்டவர் நம்மளை முதலாவது என்ன அழைக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். வாசிக்கலாம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆமென். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இப்பொழுது நாம் பார்க்க போகிற காரியம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்கிறார், நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள்? உப்பாக இருக்கிறீர்கள். முதலாவது அவர் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை என்ன? நம்மளை எதுக்கு ஒப்புமையாக அவர் சொல்லுகிறார்? உப்பாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே உப்புட தன்மை என்ன, உப்புடையோட முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் முதலாவது புரிந்து கொண்டால்தான் நாம் மேற்கொண்டு நாம் இந்த காரியத்தை ஆழமாக நாம் கொஞ்சம் யோசிக்கும் பொழுது அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு உப்பு எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்குது, கரெக்டுங்களா? எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் உப்பு இருக்குது. உப்புக்கு இன்றைக்கி அவ்வளோ மதிப்போடு நம்ம நடத்த மாட்டோம். அசால்ட்டாக கீழே சிந்திடுறோம், இல்லை கொட்டிடுறோம், இல்லை அது அவ்வளோ ஒரு மதிப்புள்ளதான் நம்ம இன்றைக்கி நடத்த மாட்டோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் உப்பு அப்படி கிடையாது. உப்பு அந்த நாட்களில் 1ஆம் நூற்றாண்டில் மிகவும் விலையேற பெற்றது உப்பாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நாட்களில் ரோமர்கள் ஆண்டு கொண்டிருந்த சமயத்தில் அங்கே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, ஊதியம் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு சம்பளம் எதில் கொடுக்குறாங்க? காசு, பணம். அங்கே சம்பளமாக என்ன கொடுப்பாங்களாம்? உப்பு. சொல்லுங்கள். ஊதியமாக என்ன கொடுப்பாங்க? உப்பு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஒயிட் கோல்டு. அப்படின்னா என்ன? தங்கத்துக்கு சமமாக எது மதிப்பிடப்பட்டது? உப்பு மதிப்பிடப்பட்டது. அப்போ அந்த ரோம போர் செய்வர்களுக்கு சில சமயங்களில் அவர்களுக்கு ஊதியமாக கொடுக்கப்பட்டது என்னது? உப்பு. உப்பு அவ்வளோ விலையேற பெற்றது. லாட்டின் வேர்டு அதுக்கு பேர் என்னென்னா, அதுக்கு சலாரியம். சலாரியம் வார்த்தையிலிருந்து தான் சேலரி அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தை வருது. இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுற சேலரி, அது இங்கிலீஷ் வார்த்தை எதுலேருந்து வருதுன்னா சலாரியம் என்ற லாட்டின் வேர்ட்லேருந்து வருது. அது எதை குறிக்குதுன்னா உப்பை குறிக்குது. அப்போது உப்பு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கமோடிட்டி, ஒரு பொருளாக 1ஆம் நூற்றாண்டிலே பயன்படுத்தப்பட்டது. உப்புக்கு அவ்வளோ இட்ஸ் ரேர், ரொம்ப கடினமாக அவ்வளோ சுலபமாக இப்போ கிடைக்கிற மாதிரி அப்போ கிடைக்காது. ரொம்ப விலையேற பெற்றது. அது அவ்வளோ மதிப்புள்ளதாய் பார்த்தார்கள் இயேசுவின் காலத்தில். அந்த காலத்தில் ஃப்ரிட்ஜ் கிடையாது. அப்போது உப்பு தான் எல்லா விதத்திலையும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருளாக இருந்தது. உப்பு அவ்வளவு விலையேற பெற்றது. அதனால் இன்றைக்கி நம்ம நினைக்கிற மாதிரி உப்பு சாதாரணமாக இன்றைக்கி எல்லார் கையிலையும் கிடச்சதுனால நம்ம அதோடைய மதிப்பு தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் அந்த ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் இல்லை முன்னாடி கூட என்னென்னா உப்பு அவ்வளவு விலையேற பெற்றது. அப்போது நீங்களும் நானும் யார்? ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்து நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் விலையேற பெற்றவர்கள். அப்படியே என்ன வித்தியாசமாக பார்க்காதீங்க, நான் பேசுகிறது புரியுது தானே? தமிழில் தானே பேசுகிறேன். இது ரொம்ப ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் பேசிக்கான ஒரு பாடம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை பாடம், ஃபண்டமெண்டல் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்போது விலையேற பெற்றவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். சரிங்களா? அப்போது விலையேற பெற்றவர்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அந்த உப்பினுடைய குணங்கள் என்ன,
அது ஏன் நம்மோடு கூட அவர் ஒப்பிடுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உப்பு முதல்ல எங்கேருந்து கிடைக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹவ் இஸ் சால்ட் மேட்? உப்பு எங்கேருந்து கிடைக்குது, எப்படி கிடைக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா இங்கே? கடல் தண்ணியிலேருந்து கிடைக்குது. அப்போது அதிகபட்சமாக உப்பு எதுலேருந்து கிடைக்குது? கடல் தண்ணி. 97 to 99%, 99% கடல் உப்பு. கடல்லிருந்து நம்மளுக்கு உப்பு கிடைக்கிறது. அது சன்னில் அதை அவங்க எவாப்ரேட் பண்ணும்போது என்னாகும், கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகி அதை பியூரிஃபை, அதை சுத்தப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் அதை பதப்படுத்தி நம்மளுக்கு சரியான என்னென்ன அளவில் வேணுமோ நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அது ஒரு விதம். அப்புறம் அண்டர் கிரவுண்ட் ராக் சால்ட்டுன்றாங்க. படிமனாகி சேர்ந்து என்ன ஆயிரும், அது ஒரு பாறையாக மாறிவிடும். அதை எக்ஸ்கவேட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு உப்பு கொண்டு வராங்க. மூன்றாவது ஒரு முறை இருக்கிறது, சொல்யூஷன் மைனிங்ன்றாங்க. அது எப்படின்னா தண்ணி மூலமாக தண்ணியை ஒரு பக்கம் அனுப்பி அதை உப்பு தண்ணீராய் மாற்றி அது வெளியே எடுத்து அதை என்ன பண்ணுறாங்க, சுத்தமான ஒரு உப்பை அவர்கள் செய்து நம்மளுக்கு தயாரித்து கொடுக்கிறார்கள். ஸோ ஒரு சுத்தமான ஒரு உப்பு நம்மளுக்கு கிடைக்க இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்ஸை அதை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் என்னென்னா இந்த உப்பு ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் உப்பாக தான் இருக்குமா. அதனுடைய சாரத்தை அது இழக்காதான். கெமிக்கல் காம்பவுண்ட் which is stable na which is salt, the sodium chlorideன்றாங்க. அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா என்னது? சோடியம் குளோரைடு. அதோடைய உப்பின் தன்மையை இழக்காதான். சுத்தமாக மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், பல நூற்றாண்டுகளாக, பல வருஷங்களானாலும் உப்பு கெட்டு போகாதான். ஆச்சரியமா இருக்குதா? நீங்கள் உப்பு கெட்டு போகாமல் இருக்க ஏதாவது பண்ணுறீங்களா வீட்டில்? சொல்லுங்கள் பார்க்கலாம். லேடிஸ் சொல்லுங்கள். ஆமாம், அம்மாமார் சொல்லுங்கள். கிச்சனில் உப்பு கெட்டு போகாமல் இருக்க நான் ரொம்ப ஏதாவது அப்படி பண்ணுறீங்களா? இல்லை. அதுக்கு எவ்வளோ நாளானாலும், எவ்வளோ மாதமானாலும், எவ்வளோ வருஷமானாலும் உப்பு என்ன ஆகாதா? கெட்டு போகாது. அது உப்பு தன் தன்மையை இழக்காதான். சுத்தமான உப்பு பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது இந்த கடல்லிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற உப்புக்கு சயின்டிஃபிக்கலாகவே இவ்வளோ காரியங்களை சொல்கிறாங்க. சரி, இப்படி இந்த கிடைக்கிற இந்த சோடியமும் குளோரினும் சேரும் போது சோடியம் குளோரைடாக மாறுகிறது. அதுதான் உப்பு. அப்போது இது கூட சில கொஞ்சம் மற்ற உலோகங்கள், மற்ற கெமிக்கல்ஸ், மற்ற மினரல்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஆனால் இது 99% சோடியம் குளோரைடு தான். இந்த உப்பு நம்ம இன்னைக்கு பயன்படுத்துகிற எல்லாத்துலேயும் இருக்குது. நம்மளுக்கு உப்புன்னு உடனே ஞாபகம் வர்றது எதுனா வெறும் சாப்பாடு மட்டும்தான். கரெக்டுங்களா? சாப்பாடுனா தான் நம்மளுக்கு உப்பு ஞாபகம் வருது. இல்லைங்க, இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற எல்லாத்துலேயும் உங்கள் உடம்புல கூட உப்பு இருக்குது தெரியுமா? உங்கள் உடம்புல இருக்க கெட்ட கழிவை தள்ளுறதுக்கு எது ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு? யூ ஹாவ் சால்ட் இன் யுவர் பாடி. உங்கள் உடம்புல தேவையான அளவு என்ன இருக்குது? உப்பு இருக்குது. சாப்பாடில் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டு வரும். உயிர் போயிட்டுருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன ஏற்றுறாங்க? ஹாஸ்பிட்டலில் போனோடனே ஐவி ஏற்றுறாங்க. ஆண்டி சொல்லுங்கள், என்ன கொடுக்குறீங்க? சலைன் கொடுக்குறீங்க. சலைனில் என்ன அதிகமாக இருக்குது? உப்பு. அப்படின்னா என்ன? உயிர் கொடுக்குது, ஜீவன் கொடுக்குது. உங்களை டீஹைட்ரேட் ஆயிராமல் இருக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க? தண்ணியோடு சேர்ந்து உப்பு. அப்போது உப்பினுடைய தன்மைகள் எல்லாம் நம்ம இன்றைக்கு உபயோகப்படுத்துகிற எல்லாவற்றிலும் உப்பு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா உப்பு எல்லாத்துலேயும் சேர்க்குறாங்க. இந்த பேப்பர் மேனுஃபேக்சரிங்கில் கூட உப்பு இருக்குது. அப்போது உப்பை பயன்படுத்தாத இடமே கிடையாது. ஒரு ஸ்வீட்டு செய்யணுனாலும் என்ன வேணும்? உப்பு வேணும் தானே? ஒரு ஸ்வீட்டு செய்யணுனாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு வாங்க, அடி கிள்ளி இப்படி போடணும்னு வாங்க, உப்பு வேணும். அப்போ எல்லாத்துக்குமே உபயோகப்படுறது என்னது? தினம் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்னா என்னது? உப்பு. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் முதலாவது ஞாபகம் வச்சுக்கணும், நான் விலையேற பெற்றவள். ஆமென், நான் விலையேற ஐயோ நான் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறத நீங்கள் விட்டுறணும். நான் விலையேற பெற்றவள், இந்த பூமிக்கு நான் விலையேற பெற்றவள். ஆகையால் அவர் என்னை பார்த்து சொல்லிக்கிறார், நீ பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். ஓகே, இப்போது உப்பு என்னன்னா
அதோடைய யூசஸ், அதோடைய பயன்களை மாத்திரம் நீங்கள் எடுத்து சயின்டிஃபிக்கலாக ரிசர்ச் பண்ணிங்கன்னா 14,000 வகையான அது பயன்கள் இருக்கிறதா, உபயோகப்படுத்தக்கூடிய விதம் இருக்கிறதா, யூஸ்ஃபுல்லாக வேண்டிய விதங்கள் 14,000 விதங்கள் இருக்குதா, 14,000 மெத்தட்ஸ் ஆர் வேஸ் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குதான். இப்போ நம்ம உட்காந்து 14,000த்தையும் பார்க்க போகிறது இல்லை. நம்ம ஒரு முக்கியமான ஒரு 5-6 குறிப்புகளை நாம் மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, முதலாவது நாம் உப்பினுடைய குணத்தில் நாம் பார்க்க போகிறது, விசேஷமாக ஆண்டவருடைய காலத்திலே அதை ஏன் பயன்படுத்தினார்கள்னு பார்க்கணுன்னா, முதலாவது உப்பு பாதுகாக்கும். சொல்லுங்க. உப்பு பதப்படுத்தும்படியாக உபயோகிக்கப்படுறது எது? உப்பு. ஒரு பொருள் கெட்டு போகாமல் இருக்கணும்னா, அழுகி போகாமல் இருக்கணும்னா, நாற்றம் எடுக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? உப்பு போடுவாங்க. கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன பண்ணுது? அது அந்த பொருள், அந்த மீனோ அந்த கறியோ என்ன ஆக கெட்டு போகாமல் இருக்க அந்த உப்பு என்ன பண்ணுது? அந்த பொருளை பாதுகாக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு உப்பாக இருக்கிறோம்ல. என்ன சொல்கிறாரு? பூமிக்கு நீங்களும் நானும் உப்பாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? இந்த பூமியை, இந்த சமுதாயத்தை அவர் பாதுகாக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்க போகிறார். உங்கள் நிமித்தம் நீங்கள் வேலை செய்கிற இடங்களை ஆண்டவர் பாதுகாக்க போகிறார். நீங்கள் அந்த கெட்டு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையை, கெட்டு போய் கொண்டிருக்கிற சமுதாயத்தை, கெட்டு போய் கொண்டிருக்கிற என் குடும்பத்தை தூக்கி எடுக்கிறதுக்கு, பாதுகாப்பாய் நிற்கிறதுக்கு ஆண்டவர் யாரை வைத்திருக்கிறார்? என்ன வைத்திருக்கிறார்? உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் உப்பாக இருக்கும் பொழுது அந்த இடம் பாதுகாக்கப்படும். நீங்கள் உப்பாக இருக்கும் பொழுது, ஐயோ நம்மெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஜனங்க தானங்க, ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் பேர் தானே, நம்ம அந்த கொஞ்சம் உப்பு தாங்க வேணும். அந்த கொஞ்சம் உப்பு தான் ஆண்டவருக்கு வேண்டும். நீங்கள் பாதுகாக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பு. நோவா இருந்தான். அந்த இடம் மிகவும் சீர்கெட்ட நிலைமையில் இருந்தது. ஆண்டவர் நோவாவை காப்பாற்றினார். நோவாவை நிமித்தம் ஒரு சந்ததியை எழுப்புகிறார். நான் ஒரு நோவாவா இருக்கிறேனா? நான் ஒரு யோசேப்பா இருக்கிறேனா? நான் ஒரு ஆபிரகாமா இருக்கிறேனா? ஒரு நீதிமானாய் வாழ்கிறேனா? ஒரு உப்பு நிறைந்தவளாய் நான் இருக்கிறேனா? நான் பாதுகாக்க வேண்டியவள். என்னுடைய சாரம், என்னுடைய உப்பினுடைய சாரம் என்ன பண்ண வேண்டும்? அந்த இடத்தை, என் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறதா, இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்? கோணலும் மாறுபாடுமான சந்ததின்னு சொல்லுது வசனம். என்ன சொல்லுகிறது? எடுத்து வாசிப்போமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. ஓகே. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஸோ இந்த சமுதாயம் இப்படி தாங்க இருக்குது. அது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்காக நம்மள ஆண்டவர் அழைக்கல. ஐயோ இது மாறவே மாற மாட்டாங்க, யாரை திருந்தவே மாட்டாங்க, அவங்க திருந்தலைன்னா பரவாயில்லைங்க, நான் மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு உப்பாக இருப்பேன், நான் பாதுகாப்பாக இருப்பேன். நான் என் ஜெபத்தின் மூலமாய் ஒரு பாதுகாப்பை கொண்டு வருவேன், என் வாழ்க்கையின் மூலமாய் ஒரு பாதுகாப்பை கொண்டு வருவேன். என் குடும்பத்துக்குள்ளே, என் சமுதாயத்துக்குள்ளே ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். கெட்டு போய் கொண்டிருக்கிற இடத்தை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்ததாக அடுத்த குணம், உப்பினுடைய குணம். இல்லை ஈஸியான அடுத்த குணம் என்ன சொல்லுங்க? சுவை கொடுக்கும். சொல்லுங்க. சுவை கொடுக்கும். சுவை மட்டும் கொடுக்காது. உப்பு சேர்க்கும் போது சாப்பாட்டில் என்ன வரும்? மனமும் வரும். சொல்லுங்க. ஸ்மெல். அதுக்கான ஒரு ஸ்மெல்லு வரணுன்னா, அந்த சாப்பாட்டுக்கான ஒரு ஸ்மெல் வரணும்னா என்ன? நீங்கள் உப்பு சேர்த்த உடனே அந்த ஒரு மனம் வரும். அப்போ சுவையும் கொடுக்க முடியும், நம்மளால் மனமும் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் சுவை கொடுக்கும்படியாக, மனம் கொடுக்கும்படியாக நாம் அழைக்க பெற்றவர்கள். சுவை கொடுக்கணும்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய குணங்கள் வெளிப்படணும். அன்பு, சமாதானம், சந்தோஷம். நம்மளோடு கூட பழகிறவர்கள்ட்ட நம்மக்கிட்ட இருந்து என்ன வெளிப்படணும்? இந்த நற்குணங்கள் இதெல்லாம் வெளிப்படணும். யோசித்து பாருங்கள். ஆண்டவரே நான் அப்படி இருக்கேனா?
என்கிட்ட பழகிறவங்கள்ட்ட என்னுடைய நற்குணங்கள், உம்முடைய நற்குணங்கள் வெளிப்படுகிறதா? அதுதான் சுவையுள்ள வாழ்க்கை, மனம் வீசுகிற வாழ்க்கை. இவங்களோட இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு தோணுதா? யோசித்து பார்ப்போமா? அன்பு இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்கிறதா? பிறரை மன்னிக்க முடியுதா நம்மளால? ஆவியின் கனிகள் 9 நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுதா? எப்படி நாம் இருக்கிறோம்? நான் இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு சிலரை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எப்பயுமே உதாரணத்துக்கு ரொம்ப பிரபலமானவங்க இல்லை ஃபேமஸானவங்க பெரிய ஊழியர்களை பயன்படுத்தினா நீங்கள் நினைக்கலாம் அவங்களாம் பெரிய விஐபி, அவங்களாம் ரொம்ப ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறாங்க, அதனால் நீ அவங்கள சொல்கிற மெஸ்ஸி சாதாரண ஜனங்க, நாங்கள் அப்படிலாம் வாழ முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதனால் இன்றைக்கி மிகவும் சாதாரணமான மக்கள், நீங்களும் நானும் பழகுகிற மக்கள், நீங்கள் பார்க்குறவங்க தான், நானும் பார்க்குறவங்க தான். சாதாரண மக்கள் எப்படி சுவையுள்ளவர்களாக வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சிலரை நான் உங்களுக்கு உதாரணமாக பயன்படுத்துகிறேன். நான் அநேக இடத்துல அநேக காரியங்களை கண்டிருக்கிறேன், அநேக காரியங்களை எனக்கு படிப்பினையாக அமைந்திருக்கிறது. ஆனால் உதாரணம் இன்றைக்கு சொல்ல கொஞ்சம் டைம் இல்லாதனால ஒரு சிலரை மாத்திரம் நான் உதாரணமாக பயன்படுத்த விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நாம் வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 50வது வசனம். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ஆமென். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். இங்க ஆண்டவர் குறிப்பாக உப்புக்கு எதை ஒப்பிடுகிறார்? எல்லா குணங்களிலும் முக்கியமான ஒரு குணம் என்ன? நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் இவர்களை பற்றி அதிகமாக நான் பேசினது கிடையாது, ஆனால் இந்த சமயத்தில் நான் உதாரணமாக இவர்களை பயன்படுத்த விரும்புகிறேன். சமாதானம் முதலாவது கெடுவது எங்க? வீட்டுக்குள்ள. கரெக்டுங்களா? அதிகமாக சமாதானம் நம்மளுக்கு சீர்குலைகிறது இல்லை கெட்டு போகிறது இல்லை சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, சண்டை அதிகமாக வர்றது எங்க? வீட்டுக்குள்ளே தான். அதுவும் வீட்டுக்குள்ளே யாருக்கு மெயினாக வரும்? கணவன் மனைவிக்குள்ளே தான் ஃபஸ்ட்டு சமாதானம் கெடும். அது இயல்பு, நானும் ஒத்துக்கிறேன். நானும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வழியாக தான் நானும் கடந்து போகிறேன். ஆனால் நான் பல வருடங்களாக நான் ஒரு குடும்பத்தை பார்த்து, ஒரு நபரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டது உண்டு. இவங்களுக்குள்ள உண்மையாலுமே சண்டை வராதா? இவங்களுக்குள்ள உண்மையாலுமே கருத்து வேறுபாடுன்னு ஒன்று இருக்காதா? இல்லை இவங்க சத்தத்தை உயர்த்தி சண்டையே போட மாட்டாங்களா அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்ட ஒரு தம்பதியர் உண்டு. அது வேற யாரும் இல்லை, என்னுடைய மாமனார், என்னுடைய மாமியார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறது உண்மைன்றது உங்களுக்குள்ளே இருக்கிற நிறைய பேருக்கும் தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்க, பழகிருக்கீங்க அவங்களோட. ஸோ தாமஸ் அங்கிளும் மௌலி ஆண்டியும் கல்யாணம் ஆகி 40 வருஷம் ஆகுதுங்க. நான் அவங்க வீட்டிலே இருந்திருக்கேன், தங்கியிருக்கேன். அவங்க மருமக. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. நானும் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துருக்கேன். 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை. அவங்க வாய்ஸ் ரேஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அந்த ஆண்டியும் சரி, அந்த அங்கிளும் சரி. இல்லை முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க கோச்சிக்கிட்டு போகிறதோ, அவங்க கோச்சிக்கிட்டு போகிறதோ, இல்லை எங்கள் அப்பா காதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வரதோ, இல்லை விசுவாசிங்களுக்குள்ள ஒரு அரசல் புரசலாக ஒரு பேசிக்கிறதோ, இப்படி கூட நான் கேள்விப்படாத ஒரு தம்பதியர் யாருன்னா இவங்க 2 பேரும். அப்போ நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்பேன், எங்கள் கணவர்கிட்ட, என்னப்பா உண்மையாலுமே அவங்க நம்ம முன்னாடி இப்படி இருக்கிறாங்களா, இல்லை வீட்டில் அவங்க சீரியஸாகவே சண்டை போட்டுக்க மாட்டாங்களா, இதை கருத்து வேடு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே வராதா, இல்லை நாங்கள் வீட்டில் இல்லாதப்போ சின்ன வயசில் சண்டை போட்டிருக்காங்களா, அப்படியெல்லாம் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டிருக்கேன். ஆனால் அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் ஞாபகம் இருந்தால் அவங்க சண்டை போட்டதே இல்லை அப்படின்னுவாங்க. இப்படி ஒரு சாட்சியை பெறுவது அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கும் பொழுது, உங்கள் கணவன் மனைவி நீங்கள் சமாதானமாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் பார்க்கிறார்கள். பிள்ளைகள் பார்க்கும்போது மருமக்கள் பார்க்கிறார்கள், பேர பிள்ளைகள் பார்க்கிறார்கள். ஒரு தலைமுறையே நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறீர்கள். ஹல்லேலூயா. அந்த மனம் வீசுகிறது, அந்த நற்குணம் பரவுகிறது. ஐயோ, இவங்களால சமாதானமாக வாழ முடியுமா? முடியும். நீங்களும் இப்படி ஒரு சிலரை பார்த்து நீங்களும் அசந்திருப்பீங்கல்ல. இன்னும் இவங்க எல்லா குடும்பத்துக்கும் வர பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துக்கும் வந்திருக்குது, எங்கள் மாமனார் மாமியாருக்கும் வந்திருக்குது, பண கஷ்டமாக வந்திருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்கு மத்தியில் சமாதானம், அதுக்கு மத்தியில் உடனே மன்னிக்கிற குணம், அந்த கசப்பை அடுத்த நாள் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அடுத்த நாள் வரைக்கும் அந்த முகத்தை திருப்பிக்கிட்டு கோச்சிக்கிட்டு போகிறது
அந்த உடனே சமாதானம். சமாதானம் ஒரு பெரிய ஒரு, அது என்ன சொல்கிறது, பலன்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பலன், சபைக்கு ஒரு பெரிய பலன். அது ஒரு சமுதாயம் சமாதானமாய் ஒற்றுமை. சமாதானம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒற்றுமையாய் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உப்புள்ளவர்களாய் சாரம் ஏறினவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். நிறைய நற்குணங்கள் இருக்கிறது. நான் ஒவ்வொருத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு இந்த சமாதானத்துக்கு இவர்களை அடையாளமாய் நான் காண்பிக்கிறேன். இப்படி நீங்கள் நற்குணம் உள்ளவர்களாய், ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர்கிட்ட இருக்கிற நற்குணங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களிடத்தில் வீச வேண்டும் என்றால் நீங்கள் அந்த சாரமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஓகேவா? அதான முக்கியம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கைக்குள்ளே வந்து விட்டார், ஆவியானவரை நான் பெற்றுள்ளேன், அதனால தான் அந்த சாரம் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சையடக்கம், சாந்தம், பொறுமை, இது எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? நான் என்னுடைய ஆண்டவராக இயேசுவோடு கூட இணைந்து இருக்கிற வாழ்க்கை முக்கியமானது. எங்கள் அப்பா நான் பிறந்ததிலிருந்து நான் பார்த்ததுலேயே அவர் என்ன நிறைய காரியங்கள் அவரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருந்தாலும் ஒரு காரியத்தை நான் பிரமிப்போடு கவனித்த ஒரு விஷயம், அவர் ஆண்டவரோடு வைத்திருக்கிற தொடர்பு, அவர் ஆண்டவரோடு வைத்திருக்கிற அந்த உறவு. காலை, மதியம், சாயந்தரம் 3 வேளையும் அவர் ஆண்டவரை இடைவிடாமல் பின்தொடருவார். சரி, எல்லா சூழ்நிலையும் சாதகமாக இருக்கும்போது அப்படி தேடுவது ஓகே. நான் 3 நேரமும் நான் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் பொழுது எல்லா சுச்சுவேஷனும் எனக்கு ஃபேவரபுளாக இருக்குதுங்க. இல்லைங்க, அவர் வியாதி படுக்கையிலும் நடக்க முடியல, முட்டி போட சுத்தமாக முடியாது அப்பாவால். கடைசியில் ஒரு 2 years 3 years அவரால் முட்டி போட முடியாது. அதுக்கு மத்தியிலும் அவர் பிரயாசப்படுவார், முட்டி போட்டு ஆண்டவரை தேடுவார். இது எல்லாருக்கும் முன்னாடி செய்கிறது நான் சொல்லலை. அவர் தனி அறையிலே அவரும் ஆண்டவரும் அவரோடு கூட வைத்திருக்கிற உறவை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, அதை நான் சாட்சியாக பார்த்தவள். அப்படி அவரோடு கூட உறவில் அவர் இருந்தபடியால் அவர் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் மனம் வீச ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. உலக தலைவர்கள், தேசிய தலைவர்கள் உங்களை திரும்பி பார்க்கணுமா? நீங்க போகிற இடமெல்லாம் இவர்கள் யார் வித்தியாசமானவர் என்று திரும்பி பார்க்க வேண்டுமா? உங்களுடைய உறவு அவரோடு கூட சரியாக இருக்க வேண்டும். அந்த சாரம் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் நித்தம் அவரை தேடுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நாள் சாக்கு போக்கு சொன்னதில்லை, ஒரு நாளும், கடைசி நாள் வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் அவரை தேடுவதில்லை. அவர் ஒரு நாளும் அவர் தள்ளி வைத்ததும் இல்லை. அந்த நேரம் ஆகிவிட்டதா போய் உட்காந்துருவார், என்னன்னாலும் ஒதுக்கி வச்சிருவார். 2 மணி நேரம் 3 மணி நேரம், காலையில் மத்தியானம் மறுபடியும். நான் யோசிப்பேன், என்னப்பா நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன இருக்குது? இவ்வளோ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்ததுக்கு அப்புறமும் அவரோடு கூட நேரம் செலவிடுவதற்கு என்ன இருக்கிறது? சில பேருக்கு நினச்சி ஆண்டவர் பயங்கரமாக பயன்படுத்துகிறார், வல்லமை கிரியை செய்தனோடனே ஜப வாழ்க்கையில் குறைந்து விடுவதில்லை. என்ன ஆனாலும் அந்த உறவில் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். அதில் என்னைக்குமே அவர் குறை வைக்கவில்லை. அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் சாட்சிக்கு மெயின் ரீசனே அவரோடு கூட வைத்திருந்த உறவு, ஆண்டவரோடு கூட அவர் நடந்த நடை, அதனுடைய உறவு சாட்சியாக இருந்தது. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? என்னிடத்துல இந்த நற்குணங்கள் வீசவில்லையே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற குணங்கள், இயேசு கிறிஸ்துவின் குணங்கள் என்னிலிருந்து வெளிப்படவில்லையே, ஏனால் முதலாவது எனக்கும் அவருக்கும் சரியான உறவில்லையே. அப்பொழுது இந்த குணங்கள் எல்லாம், நற்குணங்கள் எல்லாம் வீச ஆரம்பிக்கும். நீங்கள் வாழ்க்கை சுவையுள்ளதாக மாற ஆரம்பிக்கும். எத்தனை சுவை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? அறுசுவைன்னு சொல்லுவாங்க தமிழில். என்னது? இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு. இது எல்லா சுவையிலையுமே எது முக்கியமான சுவையா? உப்பு, உவர்ப்பு தான் ரொம்ப முக்கியமான சுவை. இது எந்த சுவையும் இல்லாமல் நம்மளால் இருந்துட முடியுமா? ஆனால் என்னென்னா இந்த உப்பு, இந்த உவர்ப்பு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு அந்த உப்பாய் இருக்கும்படியாய், சுவை கொடுக்கும்படியாய், மனம் வீசும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கலாமே, சுவை கொடுக்கணும்னா நீங்கள் தேனா உங்களை அழைச்சிருக்கலாமே, தேனா இருங்க, சக்கரையா இருங்கன்னு கூப்பிட்டுருக்கலாமே நம்மளை. இல்லையே, அவர் உப்பாய் இருக்கும்படி தான் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பூமிக்கு உப்பாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக நான் 3வது ஒரு குறிப்புக்குள்ளே போகிறேன். உப்பு சுத்தப்படுத்தும். சால்ட் பியூரிஃபைஸ், பரிசுத்தப்படுத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அழுக்குள்ள இடம், கிருமிகள் நிறைந்த இடம், நாற்றம் நிறைந்த இடத்துல நீங்கள் என்ன போட்டு சுத்தம் பண்ணுவீங்க? எதை போட்டு சுத்தம் பண்ணுவீங்க?
ஒரு இடத்த சுத்தம் படுத்தணும்னா ஃபஸ்ட்டு என்ன போடுவீங்க சொல்லுங்கள்? உப்பு போட்டு சுத்தம் பண்ணுவீங்க. ஏன்? அது அங்கே இருக்கிற கிருமிகளை கொல்லும். ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கிட்ட இருக்குது? சால்ட் கிட்ட இருக்குது. கரெக்டு தானே ஆண்டி? ஸோ ஒரு இடத்த நீங்கள் சுத்தம் பண்ணணும்னா என்ன போடுவோம்? ஃபஸ்ட்டு உப்பு போட்டு சுத்தம் பண்ணுவீங்க. அங்கே என்ன பண்ணும்? அது உடனே கிருமிகளை கொல்லும். அதுக்குள்ளே என்ன இருக்குது? பரிசுத்தம். நமக்குள்ள பரிசுத்தமாய் நாம் இருந்தால்தான் நாம் போகிற இடத்துல என்ன உண்டாகும்? பரிசுத்தம் உண்டாகும். இன்றைக்கு நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாய் அழைக்க பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தோட ஒத்து போறது, இந்த உலகத்தோட வேஷம் தரிக்கிறதுக்கல்ல. இந்த எல்லா பாவ சோதனைகள் வந்தாலும் ஐயோ இந்த காலம் மாறிடுச்சுங்க, இந்த வாலிய பிள்ளைகள் சொல்ற மாதிரி காலம் மாறிடுச்சுங்க, அந்த சோதனைங்க இல்லை, இந்த சோதனை இல்லை. உண்மையாலுமே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், ஆவியானவரின் வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், உங்களே அறியாமல் நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். வாழ முடியும். ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக இந்த பரிசுத்தம் பரவி செல்லும். நீங்கள் போய் பிரசங்க பண்ணணும் அவசியம் இல்லை. ஏய் இப்படி இரு அப்படி இரு வாயில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையை பார்ப்பார்கள், உங்கள் நடத்தையை பார்ப்பார்கள். இவங்க நேர்மையானவங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. அடிப்படை பொய். கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லலாமா? பேச்சை மாற்றலாமா? பொய் கணக்கு எழுதலாமா? லஞ்சம், ஊழல், ஏமாற்றுத்தன்மை இல்லை. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லா விதத்திலும் 4 செவத்துக்குள்ளேயும் பரிசுத்தம், வெளியே போகும் பொழுதும் பரிசுத்தம், எல்லா இடங்களிலும் பரிசுத்தமாய் வாழும்படியா அழைக்க பெற்றவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். உப்பானது என்ன பண்ணும்? சுத்தப்படுத்தும். உப்பானது என்ன பண்ணும்? சுத்தப்படுத்தும். ஒரு இடத்தை சுத்தப்படுத்தும். ஆகையால் நீங்களும் நானும் என்ன பண்ணணுமா? பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது நாம் போகிற இடத்துல எல்லாம் அந்த பாவத்தின் வல்லமை இழந்துவிடும். ஹல்லேலூயா. என்ன பரிசுத்தமான ஒரு மகள் அங்கே இருக்கிறாள். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அவ்வளோ பவர்ஃபுல்லான வாழ்க்கைங்க. உங்க பரிசுத்தமான நடத்தை அவ்வளவு வல்லமை உள்ளதுங்க. ஆமென். எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போகலாம். டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளாக போகிறேன். 3வது பரிசுத்தப்படுத்தும். 4வது உப்பானது தாகத்தை ஏற்படுத்தும், தாக்கத்தை ஏற்படுத்தும். உப்பு என்ன பண்ணுங்க? தாகத்தை உண்டாக்கும். உப்பான சாப்பாடு சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? தண்ணி குடிக்கும். தண்ணி தாகம் அதிகமாயிரும். அதனால் என்ன பண்ணும்? உப்பு பொதுவாகவே அதுக்கு என்ன தன்மை உள்ளது? தாகத்தை ஏற்படுத்த தன்மை உள்ளது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுமா? மற்றவர்களுக்கு தாகத்தை ஏற்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய குணங்கள் வெளிப்படுறதை விட பிரச்சனைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் இவங்க சமாதானமாக இருக்கிறத பார்த்து, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து, உங்களுடைய பொறுமையை பார்த்து இந்த உலகம் கேட்கணும், எப்படி இப்படி உங்களால் முடியுது? அந்த ஒரு தாகம் நீங்கள் போகிற இடத்துல உண்டாகணும். அந்த கியூரியாசிட்டி டெவலப் ஆகணும். எப்படி இந்த பர்சனால் இவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுது? எப்படி இந்த பர்சனால் இப்படி வித்தியாசமாக வாழ முடியுது? உங்களை வந்து கேட்பாங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? அவ்வளோ பயத்தில் இருக்கணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணுறாங்க? அங்கே சந்தோஷமாய் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிற. அதை யார் பார்க்கிறா? ஆண்டவரை அறியாத ஒரு காவலாளி பார்க்கிறான். என்ன இவங்க எப்படி வித்தியாசமாக இருக்காங்கப்பா, இவங்க என்ன இவங்க இந்த நேரத்தில் போய் பாடி துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள்? போய் கேட்குறான். அந்த மாதிரி நம்மளை வந்து கேட்கணும். எப்படிங்க உங்களால் இவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுது? எப்படி உங்களால் உடனே மன்னிக்க முடியுது? எப்படி நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது? அப்படின்னு நம்மளை பார்த்து வந்து கேட்கணும். அந்த தாகத்தை நீங்கள் உண்டாக்குகிறவர்களாக இருக்கணும். நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் உங்களை பார்க்கிறவர்கள், உங்களோடு கூட பழகுகிறவர்கள் அந்த தாகம் ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட தாக்கம் உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். என் வாழ்க்கை தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நான் போகிற இடத்துல எல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன்? ஐயோ இவங்க ஏண்டா வந்துட்டு போனாங்க, இவங்க கிட்ட ஏண்டா நம்ம பேசணும் அப்படின்னு ஜனங்க யோசிக்கிறாங்களா? ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் இவங்க கூட பேசலாமே. அப்படி ஒருத்தவங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த ஒருத்தவங்க. அவங்களுக்கு வயசு ஏறத்தாழ 80 இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க கணவரை இழந்துட்டாங்க, பிள்ளை இழந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள எப்போ பார்த்தாலும் முகம் சிரிச்ச முகமாக இருக்கும்.
எப்போ நீங்கள் அவங்கள சந்தித்தாலும் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள். அவங்களோட கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும் போல தோணும். நான் சொல்கிறது பெரிய ஊழியக்காரர் இல்லை, பெரிய விஐபி இல்லை, இவங்க பெரிய டிகிரி முடித்தவங்க இல்லை, இவங்க பெரிய செல்வந்தர் இல்லை, அந்தஸ்து உள்ளவர்கள் இல்லை. சாதாரண குடும்பத்தை சேர்ந்த சாதாரண ஒரு விசுவாசி, ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு மகளை நான் சொல்லுகிறேன். பல வருடங்களாக நான் பார்த்தவள். இவங்கள்ட்ட பேசினா இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும் போல. சரி, நான் நினச்சிக்கிட்டேன் எனக்கு தான் அப்படி இருக்குன்னா, என் அக்கா, என் தங்கச்சி, இங்கே எல்லாருமே எல்லாம் அந்த ஆண்டி கொஞ்சம் வர சொல்ல. அவங்கள்ட்ட எப்பயுமே அவளுங்களும் என்ன பண்ணுவாளுங்க, விரும்பி தேடுவோம், எங்கே அந்த ஆண்டி வந்திருக்காங்களா இன்னைக்கு அப்படின்னு அந்த ஆண்டியை தேடுவோம். அவங்க என்னென்னா, அவங்கள்ட்ட ஒரு பட்டன் ஃபோன் தான் இருக்குதுங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்குது, ஒரு பட்டன் ஃபோன். எல்லாட்டையும் நம்பர் கொடுத்து என்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிற ஆளும் கிடையாது, ஒன்றுமே இல்லை அவங்கள்ட்ட. ஆனால் என்ன அப்போ அப்படி என்ன அவங்கள்ட்ட இருக்குது, என்ன அவங்கள்ட்ட என்ன கொண்டு போகுது, அந்த சந்தோஷம். ஆண்டவருடைய சந்தோஷம் அவர்கள் முகத்தில் எப்பொழுதும் இருக்கும், அவங்க இருதயத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்கும். அவங்க எப்போ பேசினாலும் சிரித்த முகத்தோடு, சந்தோஷத்தோடு, அக்கறையோடு பேசுவார்கள். அந்த அன்பு, அந்த சந்தோஷம். சரி, நம்மெல்லாம் வயசில் பெரியவங்க, எனக்கு தான் அப்படி இருக்குன்னா, எங்கள் வீட்டில் 4 வயசு என் பொண்ணு இருக்கா. அது வேற யாரும் இல்லை, கேத்ரின் ஆண்டி தான். எத்தனை பேர் கேத்ரின் ஆண்டி தெரியும்? வெரி குட். வேற யாரும் இல்லை, கேத்ரின் ஆண்டி. கேத்ரின் ஆண்டியை அவங்களுக்கு என்ன சொல்கிறது, விரும்பி பேசுகிறவங்க எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? அவங்கள பார்க்கணும், அவங்கள முகத்தை சிரிக்கிறது. எங்கள் வீட்டில் 4 வயசு பொண்ணு இருக்கா. அவள் என்ன சொல்லுவாள், என் பொண்ணு சொல்லுவா, மிச்சம் உனக்கு யார் உன் ஃப்ரெண்டுன்னு கேட்டால், அம்மா கேத்ரின் ஆண்டி. எங்கே அவங்கள காணோம்? அவன் டெய்லியெல்லாம் மீட் பண்ண மாட்டான், அவங்கள வாரத்தில் ஒரு நாள் சந்திப்பா, கொஞ்ச நேரம் தான் சந்திப்பா. அவளுக்கு யார் ஃப்ரெண்டா? 80 வயசு பாட்டி அவளுக்கு ஃப்ரெண்டா. எனக்கு உண்மையாக யோசிக்க வச்சுது, அப்படி என்ன அவங்களுக்கிட்ட இருக்குது? அவள் என் சின்ன 4 வயது மகள் தேடுகிறாள். அப்போ உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் வயது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. இப்போ நீங்கள் நினைக்காதீங்க, ஐயோ நான் பயங்கரமாக படிச்சிருக்கணும், சாதிச்சிருக்கணும். நீங்கள் ஒன்று சாதனையெல்லாம் பெரிய சாதனை புரிய வேண்டாம், உங்கள் வாழ்க்கை சாதனையாய் மாறட்டும். ஹல்லேலூயா. அவங்க யோசிக்கலாம், ஐயோ எனக்கு வயிற்றில் பிறந்த பிள்ளை இல்லை, என் கணவரை இழந்துட்டேன். ஆனால் அவர்களை பார்க்கிற நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கை எங்கள் மூலமாய் பல தலைமுறைகளை பாதிக்கிறது, தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கு நான் சாட்சி கூற முடியும் என்றால் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் யோசிப்பீர்கள், ஆமாம் தானே, உண்மைதானே. அப்படியாக நான் தாக்கத்தை ஏற்படுத்துகிறேனா, தாக்கத்தை ஏற்படுத்துகிறேனா, எந்த விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன்? என்னோடு பழகிறவர்கள்கிட்ட என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன்? இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பிரதர் கூட பேசலாமா, இன்னும் கொஞ்ச நேரம் இந்த பிரதர் கிட்ட கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, இந்த சிஸ்டர் கூட கொஞ்சம் நேரம் பேசலாமா? அப்படி ஜனங்கள் உங்களை தேடி வரட்டும். ஹல்லேலூயா. என் பணத்துக்காகவோ என்னுடைய புகழுக்காகவோ அல்ல, எனக்குள் இருக்கும் அந்த சந்தோஷம், ஆண்டவர் எனக்குள் வைத்திருக்கிற சமாதானம், அது பாய்ந்து ஓடட்டும். ஹல்லேலூயா. இப்படி உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஆண்டவர் விலையேற பெற்ற குணங்களை வைத்திருக்கிறார், நற்குணங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் பழகிறவர்களுக்குள்ளே தாக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த குணத்தை நாம் பார்க்க போகிறோம். எத்தனை குணம் பார்த்துருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் தூங்கக்கூடாது. 4 பார்த்துருக்கோம். வெரி குட், வெரி குட். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாக்கும், பதப்படுத்தும். 2வது சுவை கொடுக்கும். 3வது சுத்தப்படுத்தும். 4வது தாகத்தை ஏற்படுத்தும். 5வது உப்பானது குணமாக்கும். சொல்லுங்க. குணமாக்கும் தன்மை உள்ளது எதுக்கு இருக்குங்க? உப்புக்கு இருக்கு. கரெக்டு தானே? இப்போது விஷமுள்ள ஒரு பாம்போ இல்லை பூச்சியோ கடிச்சிட்டா உடனே என்ன சொல்வீங்க பிள்ளைங்கள்ட்ட? ஏய் உடனே போய் உப்பு எடுத்துட்டு வா, உப்பை தேய். அப்படின்னா என்ன? அந்த விஷம் முறிஞ்சிரும், அந்த விஷத்தன்மை அழிஞ்சிரும். ஒரு காயத்துக்கு நம்ம உடனே எதை போடுறோம்? நம்ம உப்பை போடுறோம். அந்த பையனை உட்கார வைங்க. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு உப்பு என்ன பண்ணுது? காயத்தை ஆற்றுகிறது, குணமாக்குகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் காயத்தை ஆற்றுவதற்கு, ஜனங்களை குணப்படுத்துவதற்கு. இன்னைக்கு சமுதாயம் எவ்வளோ காயப்பட்டிருக்கு தெரியுமாங்க? ஒரு பக்கம் சீரழிஞ்சு போயிட்டு இருக்குது, பாவமான வாழ்க்கையில் சீரழிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க அவ்வளோ காயப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. நம்ம சந்திக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் காயப்பட்டுருக்குறாங்க. நம்மளுடைய வழியவே, நம்மளுடைய காரியத்தை, நம்ம பிரச்சனையவே பெருசாக நினச்சிக்கிட்டு, நம்மளுடைய பிரச்சனையவே பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறோங்க. இல்லைங்க, நான் இன்னைக்கு இன்னொருத்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுங்க, நான்
இன்னொருத்தவங்களுடைய காயத்தை கட்டணுங்க, நான் இன்னொருத்தவங்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணுங்க. அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். வாசிப்போமா? கொலோசியர் 4:6. கொலோசியர் 4:6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. எல்லாரும் வாசிப்போம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. Let your speech be always with grace, seasoned with salt, that ye may know how you ought to answer every man. அப்படின்னா என்ன அர்த்தம்? குணப்படுத்துறது ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வரணும்? குணப்படுத்துறது எப்படிங்க வரும்? நீங்கள் எல்லாரும் டாக்டரா, எல்லாரும் நர்ஸா? இல்லையே. அப்போது ஃபஸ்ட்டில் எங்கேருந்து வரும்? குணப்படுத்துறது எங்கேருந்து வரும்? வாயின் வார்த்தை. முதலாவது வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்கணும். எப்பயுமே மினிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். ஊழியம் எங்கே முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்? வீட்டுக்குள்ளே, அப்புறம் தான் வெளியே. அப்போது வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? கிருபை பொருந்தினதாக இருக்கணும், உப்பால் சாரமேறினதாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள். எடுத்துடனே கோபம், எடுத்துடனே சபிக்கிற வார்த்தைகள், திட்டுற வார்த்தைகள், கோபத்தில் என்ன வாயில் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்படி அநேக முறை நம்ம பேசினதுக்கு அப்புறம் வருத்தப்படுறோம். ச்சே, கோபத்தில் இப்படி பேசிட்டேனே, இப்படி நடந்துக்கிட்டேனே. இல்லை, ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும், என் வார்த்தைகள் நான் இன்னும் யோசித்து பேசணும், இன்னும் நிதானமாய் நான் பேச வேண்டும், என் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாய் இருக்க வேண்டும், தயவாய் இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு காயத்தை கட்டுவதாய் என் வார்த்தைகள் இருக்க வேண்டும். இதுக்கு ஒருத்தவங்களை நான் உதாரணம் சொல்லணும். இது நான் எப்பவுமே வெளியே பேசும்போது ரொம்ப நல்லா பேசிடலாம், கரெக்டுங்களா? வெளியே பேசும்போது ரொம்ப அன்பாக, ரொம்ப கனிவான வார்த்தைகளாக பேசலாம். அதை 4 செவத்துக்குள்ளே ஒருத்தவங்க தன்மையாக பேசுகிறாங்களா, கனிவாக பேசுகிறாங்களான்றது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் சாட்சி கொடுக்கணும். அப்படி நான் சாட்சி கொடுக்கணும், என் கணவரை குறித்து நான் சாட்சி சொல்லியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகிறது. எனக்கு சட்டுன்னு கோவம் வரும் தான், சில வார்த்தைகளை நான் பயன்படுத்திடுவேன். ஆனால் இதுவரைக்கும் எங்கள் கணவர் சாம் ஒரு தடவை கூட கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினதே கிடையாது. ஆண்டவர் நான் மகிமைக்கென்று நான் சொல்லுகிறேன். ஒரு திட்டுற வார்த்தையை பயன்படுத்தினது கிடையாது, ஒரு சபிக்கிற வார்த்தை வாயிலிருந்து வந்ததே கிடையாது. எல்லாவற்றுக்கும் மேலாக 4 செவத்துக்குள்ளே புலம்புறதோ, முறுமுறுக்கிறதோ, குறை பேசுவதோ, இது எதுவும் சாம் வாயில் நான் பார்த்ததில்ல. ஆச்சரியப்பட்டு நான் கேட்டிருக்கேன், என்ன பண்ணின்னு இன்னும் ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதா? நம்ம எல்லாம் மீட் பண்ணுற எல்லாருமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான ஆட்களா? எல்லாம் நான் பிலீவர்ஸ், நம்ம ரட்சிக்கப்படாத ஆட்களை சந்திக்கிறோம். கோபத்தை ஏற்றுறவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க சில பேர் சில காரியங்களை. அப்படிப்பட்டவங்களெல்லாம் சந்திக்கிறோமே. உனக்கு என்னப்பா கோபமே வராதா? வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. நான் அவசரப்பட்ட வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது தயவு செய்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்வாங்க. வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளைகளை கோவப்பட்டு சபிச்சிடாதீங்க, நீ நாசமாக போயிடுவா அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்திடாதீங்க. குடும்பத்துக்குள்ளே கட்டுங்கள், ஒருவரை ஒருவர் கட்டுங்கள், கணவன் மனைவியை கட்டுங்கள், பிள்ளைகளை கட்டுங்கள். உங்கள் வார்த்தைகள் ஒருத்தவங்களுக்கு காயத்தை ஆற்றட்டும். அப்போ வெளியே நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, வெளியே நீங்கள் பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஹீலிங் எஃபெக்ட் உங்கள் வாயின் வார்த்தைகள் கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் புலம்பிட்டு இருக்காதீங்க, எப்பொழுதும் புலம்புறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் நான் இவர்கிட்ட ரொம்ப ஆச்சரியப்படுவேன், என்ன இவர் எதுக்குமே புலம்ப மாட்டாங்க. இதெல்லாம் பெருமைக்காக சொல்லிக்கல, நான் ஆச்சரியப்பட்ட விஷயங்கள். புலம்புறது, முறுமுறுக்கிறது, முன்னாடி ஒன்று பார்த்துட்டு முகத்துக்கு நேராக ஒன்று பேசிட்டு பின்னாடி பேசுறது இல்லை. எல்லா சமயத்திலையும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் மிகவும் கவனமாய் பயன்படுத்த வேண்டும், நிதானமாய் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் உப்பு என்ன பண்ண வேண்டும்? குணப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, குணப்படுத்த வேண்டும். குணப்படுத்துறது மட்டும் இல்லை, கட்டி எழுப்ப வேண்டும். எங்கள் அம்மா கிட்ட நான் எப்பயுமே தான் பயத்தோடு போய் சொல்வேன்னு வச்சுக்கோங்களேன். அம்மா இது என்னம்மா இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா உடனே எங்கள் அம்மா வாயிலேருந்து ஒரு வார்த்தை வர, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதுக்கு போய் நீ பயந்துக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? அடுத்த நிமிஷம் நான் எதை மழை போல நினச்சிட்டு இருக்கேனோ அடுத்த நிமிஷம் அவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கு போய் நீ பயப்படுற, இதுக்கு போய் நீ கவலைப்படுற.
நீங்கள் உங்கள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசுங்கள். ஹல்லேலூயா. ஒருத்தவரை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை பேசுங்கள். அவங்க பயந்து போய் அவங்க நடுக்கத்தோடு உங்கள்கிட்ட வரும்பொழுது அந்த வார்த்தைகள் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசுங்கள். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் முடியுங்க, முடியும். உங்கள்கிட்ட வந்துட்டு போகும்போது அவள் விசுவாசத்தால் நிறைந்தவர்களாய் ஆண்டவரால் அந்த குணத்தை அவருடைய குணமாக்கும் தன்மை உங்கள் மூலமாய் அனுபவிக்கிறவர்களாய் அவர்கள் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்க போகிறது, எத்தனை குணங்கள் பார்த்துட்டோம்? 5 குணம் பார்த்துட்டோம். போர் அடிக்குதா? இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் முக்கியமானதை மட்டும்தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். டைம் எனக்கு கம்மியாக தான் இருக்குது. சரி, அடுத்து கடைசி குணம், உப்பானது தன்னையே மறைத்து கொள்ளும், கரைத்து கொள்ளும். சொல்லுங்க. மறைந்திருந்து சுவை கொடுக்குங்க, மறைத்து கொள்ளும், தன்னையே கரைத்து கொள்ளும். இன்றைக்கு நீங்களும் நானும் உப்பாய் இருக்க வேண்டும் என்றால் நான் மறைந்திருந்து சுவை கொடுக்க வேண்டியவள். அப்படி என்றால் என்ன? நான் செய்கிற பணிவிடை, நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் நான் வெளியே பெருமையாய் பேசிக்கொள்வதற்காக நான் அழைக்கப்படவில்லை. நான் மறைத்து கொள்ள வேண்டும். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். வாட் எவர் ஐ டூ டுடே, நான் எதை செய்தாலும் அதில் பெருமை பாராட்டிக்கொள்ள ஒன்றுமே இல்லைங்க. நமக்கு முன்பாக வாழ்ந்த பரிசுத்தவான்கள், அவருடைய வாழ்க்கை, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம், அவர்கள் செஞ்ச எல்லாத்தையும் பார்க்குற, ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி காடுகளிலும் மலைகளிலும் அவர்கள் செய்த ஊழியம், அவர்கள் செய்த பட்ட பிரயாசத்துக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு கட்டுகளவு கால் தூசிக்கு கூட நம்ம கிட்ட வர முடியாது. இன்றைக்கு பெருமை பாராட்டிக்கொள்ள என்ன இருக்கிறது? ஒன்றுமே செய்யாமல் நான் தான் செஞ்சேன்னு பேசிக்கிறது, நான் தான் அதை வாங்கி கொடுத்தேன், நான் தான் அதை செஞ்சேன். இப்போது சொல்லவே வேண்டாம், சோஷியல் மீடியான்னு ஒன்று வந்துருச்சு. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், எங்கே திரும்பினாலும் என்னை பற்றி நான் தான், என் ஃபோட்டோ, நான் செஞ்சது, நான் சாதிச்சது. என்ன சாதிச்சிட்டோம்? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களை மறைத்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் உங்களை குறித்து சாட்சி சொல்லட்டும். ஹல்லேலூயா. நான் என்னையே குறித்து பெருமை பாரு. இப்போ சாப்பாட்டுக்குள்ள உப்பு போட்டதுக்கு அப்புறம் கடுகு கூட கண்ணுக்கு தெரியும், கருவேப்பிலை, கொத்தமல்லி கண்ணுக்கு தெரியும், உப்பு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. தேடினாலும் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உப்பு போடலைன்னா கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும். உப்பு சாப்பாட்டில் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியுதுல. ஆம்பளைங்களுக்கு சர்றன்னு கோவம் ஏறுது, உப்பு குறைஞ்சிருச்சு, உப்பு இல்லைன்னா சாப்பாட்டில், உப்பில்லா பண்டம் குப்பைக்கு. அப்போது உப்பு இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியுது, அது உப்பு இருந்தாலும் அது காணலை, ஆனால் அது சுவை கொடுக்கிறது. அப்படிதான் நீங்களும் நானும் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பாட்டு பாடிட்டா ஒரு பெருமை வந்துடுது. ஏதோ ஒரு 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டா நான் தான் உலகத்திலே பெரிய உதவி செஞ்சேன். இல்லைங்க, அதை விட பயங்கரமாக செஞ்சவங்க இருக்கிறாங்க, பயங்கரமாக ஊழியம் செஞ்சவங்க, விசுவாசிகள், அதை விட பயங்கரமாக அந்நியர்கள் இன்னும் அதிகமாய், நம்மளை விட அதிகமாய் செய்கிற நற்கிரியைகள் செய்கிறார்கள். நம்ம இடத்துல பெருமை பாராட்ட ஒன்றுமில்லை. தாழ்மையோடு இருக்க வேண்டும், நம்மை மறைத்து கொள்ள வேண்டும். அங்கே வந்து நான் எல்லாரும் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா எனக்கு மட்டும் ஒரு கிரெடிட் வேணும். என் பேரை சொல்லலையே, சொந்தக்காரங்க மத்தியில் எனக்கு மதிப்பு கொடுக்கலையே, எனக்கு கனம் கொடுக்கலையே. ஏன் நம்மளுக்கு அப்படியே உள்ள ஒரு ஸ்வைங்கின ஒரு ஃபீலிங் டக்குன மேலே ஏறுது, உச்சி மண்டைக்கு ஏறிடுது. பரவாயில்ல, பழகணும், நம்மளை மறைத்து கொள்ள பழக வேண்டும். எல்லாருக்கும் மைக்கு, எல்லாருக்கும் ஃபுல்ஃபிட் கிடையாதுங்க. எல்லாரும் வாழும்படியாக அழைக்க பெற்றவர்கள். ஹல்லேலூயா. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, உப்பின் தன்மை என்னன்னா, நாம் வாழவும் வேண்டும், வார்த்தையிலே சொல்லவும் வேண்டும். ரெண்டும் முக்கியம். ஒரு காயினுக்கு எப்படி 2 சைடு இருக்கோ, என் வாழ்க்கையின் மூலமாய் நான் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும், என் வார்த்தையின் மூலமாகவும் அவரை நான் வெளிப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, வாழ்க்கையும் முக்கியம், வார்த்தையும் முக்கியம். சில பேர் என்னன்னா, நான் ஆண்டவர் பிள்ளை, நான் வாழ்கிற வாழ்க்கையை வச்சு அவங்க ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டா போதும், என் வாயை திறந்து நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்க எனக்கு தைரியம் இல்லை நான் சொல்ல வெட்கப்படுறேன். நோ. நீங்கள் அவருடைய பிள்ளை என்பதை வாயிலையும் அறிக்கையிட வேண்டும், உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும். சில பேர் வாயில பயங்கர பிரசங்கம், வாயில பெரிய உபதேசம் பண்ணிட்டு வாழ்க்கையில் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அதுவும் வேஸ்ட். அப்படி ஆண்டவர் அழைக்கவில்லை. நம் வாழ்க்கையிலும் வாழ வேண்டும், வார்த்தையினாலும் பிறருக்கு நாம் சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் உப்பின் தன்மை. இன்றைக்கு மறைந்திருந்து நாம் சுவை கொடுக்கிறோமா?
மறைந்திருந்து கரைத்து கொள்ளும். இது ரொம்ப முக்கியம். உப்பு தனக்கே நன்மை உண்டாக்க முடியுமா? உப்பு தனக்கே எந்த நன்மையும் உண்டாக்கி கொள்ள முடியுமா? அதுக்கே எதுக்கா பிரயோஜனம் இருக்கா? உப்புக்கே பிரயோஜனம் இருக்கா? இல்லை. உப்பு மற்ற காரியத்துக்கு தான் முழு பிரயோஜனமும் படும். இன்னைக்கு நான் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன்னா மற்றவங்களுக்காக தாங்க. மற்றவங்க நன்மை பெற வேண்டும், மற்றவங்களுக்காக வாழ்றது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். இன்னைக்கு ஆல்வேஸ் இட்ஸ் அபவுட் மீ, அபவுட் மை லைஃப், என் பிள்ளைகள், என் குடும்பம். என்னைக்கு நம்ம மற்றவங்கள பற்றி யோசிக்க போகிறோம்? என்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றி யோசிக்க போகிறோம்? என்னைக்கு நம்ம பழகிறவங்கள பற்றி யோசிக்க போகிறோம்? உப்பானது மற்றவங்களுக்கு தாங்க. அது மற்றவங்களுக்கு பயன்படும் போது தான் அது என்ன ஆகுது? சுவை கொடுக்கிறது, அதை கரைத்து கொள்ளுகிறது, தன்னையே கரைத்து கொள்ளுகிறது. கிறிஸ்துவுக்காய் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் ஆயத்தமாக இருக்கிறேன் பவுல் சொல்லுகிறாரு. ஐ எம் ரெடி டு கிவ் எவ்ரிதிங் ஆஃப் மைண்ட். மற்றவங்களுக்காக நீ கிறிஸ்துவை நீங்கள் அடையும்படி, அவரை அறிந்து கொள்ளும்படி என்னையே நான் கரைத்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன்னா, மற்றவர்கள் இயேசுவை சுவைக்கும்படியாக நான் என்னையே கரைத்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன்னா. கரைத்து கொள்வது ஈஸியா? நான் இருக்கிற மாதிரியே இருந்துட முடியுமா? என் சுகபோகத்தில் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் இருந்துட முடியுமா? முடியாது. கஷ்டம், கஷ்டம். கரைத்து கொள்வது கஷ்டம். ஆனால் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. சரி, எல்லாம் ஓகே. எல்லா பாயிண்ட்டும் சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு முக்கியமான 6 பாயிண்ட் சொல்லிட்டேன். எல்லாம் ஓகே. இந்த உப்பு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கும் உப்பின் தன்மையை இழக்காது. ஆனால் இந்த உப்பு பாட்டிலே இருந்தால் ஏதாவது யூஸ் இருக்கா? இந்த உப்பானது டேபிள் சால்ட்டுன்னு சொல்கிறாங்களே, இந்த உப்பு சாப்பாட்டுக்கோ இல்லை எதுக்கோ, அது பாட்டிலுக்குள்ளேயே இருக்குதுன்னா அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. அந்த பாட்டிலேருந்து அந்த உப்பை எடுத்து பயன்படுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் இன்னைக்கு உப்பா இருக்கிறோம் என்றால் நான் ஜனங்களோடு கூட போய் சேர வேண்டும், ஜனங்களோடு கூட போய் இணைய வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்க? பாவிகளுக்கு He is called the friend of sinners. பாவிகளுக்கு சிநேகிதர். ஆனால் பாவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ஐயோ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க, நான் பயங்கர வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை, அதனால நான் ஜனங்களோட கூட சேர மாட்டேன், ஜனங்களோட கூட பேச மாட்டேன், நான் ஒதுங்கியே இருப்பேன், நான் எல்லாத்துலேயும் ஒதுங்கி இருக்கிறதுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கலைங்க. ஜனங்களோட போங்க, பழகுங்க, நண்பர்களாகுங்க. எப்படி நீங்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? நீங்க தனிப்பட்ட ஐசோலேட்டட், அந்த சபை, எந்த சபை, யார் கூட நாங்க ஒத்து போக மாட்டோம், எல்லா விதத்திலையும் நாங்க தனித்தே இருப்போம். தனித்து இருந்தால் என்ன பயன்? நாம் மற்றவர்களோடு இணைய வேண்டும், மற்றவர்களோட நண்பர்களாக வேண்டும். அவர்களை போல மாறுவதற்கு இல்லை, அவர்களை நம்மை போல மாற்றுவதற்கு. ஹல்லேலூயா. உப்பானது தனித்திருக்கும் என்றால் அதனால் எந்த பயனும் இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஐசோலேட்டடா, நான் வேறு பிரிக்கப்பட்ட, ஆமாங்க, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை தான். ஆண்டவர் என்னை பரிசுத்தமாய் வாழும்படி அழைத்திருக்கிறார், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அழைத்திருக்கிறார். ஏனென்றால் என்னை பூமிக்குள்ளே, உலகத்துக்குள்ளே போக சொல்லுகிறார். ஜனங்களுக்குள்ளே போ, நீ தனியா உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காத, ஜனங்களுக்குள்ளே போ. நம்ம பிள்ளைங்க ஐஏஎஸ் ஆகணுங்க, ஐபிஎஸ் ஆகணும், முக்கியமான அதிகார பொறுப்பில் நம்ம பிள்ளைகள் வரணும். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஜனங்கள் மத்தியில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த இடத்துல நாம் இருக்க வேண்டும், நம்ம பிள்ளைகள் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். கொஞ்சம் பேர் தான் பரவாயில்ல, நீங்கள் வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்துக்குள்ள இருக்க வேண்டும். தங்களை தனிமைப்படுத்தி கொள்ளாதீங்க, உங்களை பிரித்து கொள்ளாதீங்க. சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அவர்களோடு கூட பழகுங்கள். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும், அவர்கள் ஜனங்களை ஆண்டவர் பக்கம் திருப்புவதற்காக, ஜனங்களை ஆண்டவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவங்க பிசினஸ் பண்றாங்க. நான் வெறும் வீட்டுக்குள்ளே இருந்து ஜெபம் மட்டும் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தா நம்ம எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியாது. செயல்படாத கிறிஸ்துவனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம் மற்ற ஜனங்களோட பழக வேண்டும், கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு யாருக்கு பிரயோஜனமாக இருந்தேன், நான் என்ன கேட்பேன், நான் கேட்கணும், இன்னைக்கு யாருக்கு நான் பிரயோஜனமாக இருந்தேன், என்னால் யாருக்கு நன்மை உண்டானது. உப்பானது தினம்தோறும் பயன்படுகிறது. கரெக்டுங்களா? தினம்தோறும் பயன்படுகிறதா?
உப்பு தினம்தோறும் பயன்படுகிறது. அப்பா அடிக்கடி சொல்வார், நான் என்னைக்கு பிரயோஜனம் இல்லை என்ற நிலை வருகிறதோ அன்றைக்கு நான் ஆண்டவரிடம் போய்விட வேண்டும். நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு அடுத்த நாள் நான் ஆண்டவரத்தில் போயிடணும். நான் என்னைக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருகிறதோ யாருக்கும் நான் பாரமாக இருக்கக்கூடாது. அவர் சொன்னபடியே ஆனது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், என் ஜீவனை கூட்டி கொடுத்திருக்கிறார், நான் பிரயோஜனம் உள்ளவளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு உப்பா இருக்க வேண்டும். என்னோடு கூட பழகுறவர்கள் நான் போகிற இடத்துல ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தணும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். இன்னைக்கு வந்துட்டாங்க சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ். பேரு கேட்டால் என்ன சொல்றாங்க? சோஷியல் மீடியா மூலமா இந்த ரீல்ஸ் போட்டு ஜனங்களை தாக்கத்தை ஏற்படுத்த என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள்? கேவலமான வாழ்க்கை, தரம் கட்ட வாழ்க்கை, தரம் கெட்ட குணங்கள், பாவமான வாழ்க்கையை அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்களுக்குள்ளே, சிறுவர்களுக்குள்ளே. எல்லாம் சரி, எல்லாம் பரவாயில்லை. இல்லை, நம்முடைய பிள்ளைகளை வித்தியாசமாய் நாம் வளர்க்க வேண்டும், தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாய் வளர்க்க வேண்டும். அதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறதா, காலேஜுக்கு அனுப்பாமல் இருக்கிறதா? பாவம் நிறைந்த இடம்தான், அங்கே என் பிள்ளை வித்தியாசமாய் இருப்பாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? நான் தாக்கத்தை ஏற்படுத்துவேன், வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன். ஆமென். நாம் கடைசியாக நாம் பார்க்க போகிற ஒரு காரியம், ஆண்டவர் இதான் ஒரு செக் பாயிண்ட். ஓகே, சால்ட்டுக்கு இவ்வளோ, உப்புக்கு இவ்வளோ தன்மைகள் இருக்குது, எல்லாம் கரெக்ட், மெர்சி. ஆனால் ஆண்டவர் ஒரு செக் பாயிண்ட் வைக்கிறாரு. உப்பு தன் தன்மையே, சுத்தமான உப்பு தன் தன்மையே இழக்காது. அப்புறம் ஏன் இங்கே ஆண்டவர் ஒன்று சொல்கிறார் பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. 5:13, மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. சரி, உப்பு தன் தன்மையே இழக்காதுன்னா அப்புறம் ஏன் இங்கே ஆண்டவர் இப்படி சொல்கிறார்? உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இது ரொம்ப இன்னைக்கும் டிபேட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார்னு. கடல் உப்புக்கு 97%, 99% சோடியம் குளோரைடு உப்பின் தன்மை இருக்கிறது. ஆனால் இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இன்னைக்குமே சவக்கடல் என்று ஒன்று இருக்கிறது. டெட் சி, சொல்லுங்க, சவக்கடல். அந்த சவக்கடல் தான் இந்த பூமியில், உலகத்தில் இருக்கிற கடல்களிலே உப்பு தன்மை அதிகமாக இருக்குது. சொல்லுங்க, உப்பின் தன்மை அதிகம், 10 மடங்கு அதிகமாக, சாதா கடலை விட 10 மடங்கு அதிகம். அப்போ நம்ம இயற்கையாக என்ன யோசிப்போம்? உப்பின் தன்மை அதிகமாக இருக்குன்னா அப்போ நிறைய உப்பு தானே கிடைக்கணும் அப்படின்னு யோசிப்போம்ல. ஆனால் என்ன தெரியுமா? அந்த சவக்கடலில் ஒரு மீன் கூட கிடையாது, ஒரு தாவரங்கள் கூட கிடையாது. நத்திங் கேன் லிவ். அந்த கடலில் எதுவுமே வாழ முடியாது. ஏன்? அந்த கடல்லேருந்து உப்பு எடுத்தாங்களாம். அந்த உப்பை எடுத்து பார்த்தா அந்த உப்பு கூட வெறும், அந்த உப்புக்குள்ளே 30% மட்டும்தான் சோடியம் குளோரைடா. மீதி எல்லாமே என்னன்னா மற்ற மினரல்ஸ், மற்ற கலப்படங்கள் தான் அதிகம். மெக்னீசியம், ஜிப்சம், மற்ற. ஆனால் அது எல்லாமே பார்க்க எப்படி இருக்குது? வெளியே பார்க்க என்னது? உப்பு மாதிரி இருக்குது, ஆனால் அது உப்பு கிடையாது. அது எந்த சாப்பாட்டுக்கும் பயன்படுத்த முடியாது. அந்த உப்பை அந்த கடலிருந்து எடுக்கிற அந்த உப்பை எந்த விதத்துலையும் பயன்படுத்த முடியாது. ஆனால் அது பார்க்க எப்படி இருக்குது? உப்பாக இருக்குது. ஆக்சுவலாக அது உப்பு அதிகபட்ச உப்பாக இருக்கிறதுனால ஒரு கசப்பை கொடுக்குது. என்ன கொடுக்குதா? ஒரு கசப்பு. அந்த மெக்னீசியம், ஜிப்சம் எல்லாம் அதிகமாக இருக்குது. பொட்டாசியம் அதெல்லாம் அந்த டெட் சீல அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பார்க்க உப்பாக இருக்கலாம், உங்களுடைய சாரத்தை நீங்கள் இழந்து போய்விட்டீர்கள் என்றால் அது உப்பாவே இல்லை, அது உப்பே கிடையாது. ஆனால் பார்க்க உப்பு மாதிரி இருக்குது. அந்த எல்லா கடல்லையும் கிடைக்கிற மாதிரி சவக்கடல்லையும் கிடைக்கும்னு சொல்லி அவங்க உப்பை எடுத்து பார்த்தா 10 மடங்கு பார்க்க இது உப்பு அதிகமாக இருக்குது. உப்பின் தன்மை வாயில் வச்சா அதிகமாக இருக்குதே. ஆனால் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னது? வெறும் 30% தான். மீதி இருக்கிறது எல்லாம் கலப்படம். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய சாரத்தை இழந்து போகாமல் இருக்கும்படி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உப்பு தாங்க, ஆனால் எப்போ என் சாரத்தை இழந்து போகிறேன்றதை நீங்கள் யோசிக்கணும். இயேசுவோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் கலப்படங்கள் அதிகமாக்கி கொண்டே இருக்கிறது. பாவத்துக்கு ஒத்து போகிற வாழ்க்கை, உலகத்துக்கு ஒத்து போகிற வாழ்க்கை, ஒரு வேஷம் உள்ள வாழ்க்கை, மாய்மாலம் ரொம்ப அதிகரித்து கொண்டிருக்கிறது. மாய்மாலம் என்றால் என்ன? நான் பேசுவது ஒன்று,
நான் செய்வது வாழ்க்கை வாழுவது ஒன்று. இது கிறிஸ்தவர்களுக்குள்ளே மிகவும் அதிகமாக நாம் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு டெல்லியில் போராட்டம் நடக்குது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு வாலிபர்கள் போராடுறாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறோம்? ஏன்னா நம்முடைய வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லையே. மாய்மாலம் நிறைந்து போயிடுதே, பாவத்துக்கு ஒத்து போகிறோமே, எல்லாத்துலேயும் காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். வைராக்கியம் எங்கே? ஆண்டவருடைய காரியத்துக்கு வைராக்கியம் எங்கே? குடும்ப ஜெபத்துக்கு வைராக்கியம் எங்கே? தேவ பக்திக்கு வைராக்கியம் எங்கே? பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கான வைராக்கியம் எங்கே? ரொம்ப டேஞ்சரான ஸ்பாட் என்ன தெரியுமா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுப்பாக இருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன பண்ணி போடுவாராம்? வசனம் சொல்லுது, வாந்தி பண்ணி போடுவாராம். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். அப்படியும் வாழ்வேன், நான் இப்படியும் வாழ்வேன். ஆனால் ஆண்டவர் பிள்ளைகள் அப்படியும் வாழ இப்படியும் வாழ அழைக்கப்படவில்லை. நாம் இப்படி தான் வாழ வேண்டும். ஹல்லேலூயா! இந்த வார்த்தையின்படி தான் வாழ வேண்டும். அவர் சொன்னபடி தான் வாழ வேண்டும். நீங்கள் என்னை வித்தியாசமாய் பார்த்தாலும் பரவாயில்லை. நான் ஆற்றுல ஒரு கால், ஒரு சேத்துல ஒரு கால், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்வது தான் கலப்படமான வாழ்க்கை. அவர் வாந்தி பண்ணி போடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகையால் இன்றைக்கு உண்மையான உப்பின் சாரத்தோடு நான் வாழ்கிறேனா? அவருக்கும் எனக்கும் சரியான உறவு இருக்கிறதா? சரியான தொடர்பு இருக்கிறதா? அவர் வார்த்தையின் சாரம் எனக்குள்ள இருக்கிறதா? அந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிறதா? அப்போது இந்த குணங்கள் எல்லாம் வெளிப்படும். ஆமென். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி மிக அழகாக எங்களோடு கூட பேசியிருக்கிறீரப்பா. எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மாய்மாலம் உள்ள வாழ்க்கையா? இந்த உலகத்துக்கு ஒத்து போகிற வாழ்க்கையா? உலகத்தின் வழியிலே நாம் சமரசம் செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போமா? கடைசியாக ஒன்னே ஒன்று நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். இன்னைக்கு வரைக்கும் சால்ட்டுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் கிடையாது. சொல்லுங்க, சப்ஸ்டிடியூட்னா என்ன அர்த்தம்? உப்புக்கு பதிலாக ஒரு பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்களா? இன்னைக்கு வரைக்கும் உப்புக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம். மெர்சி சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணி கூட பார்த்துருக்காங்க. உப்புக்கு பதிலாக வேற எதையாவது பயன்படுத்தலாமான்னு. உப்புக்கு பதிலாக வேற எதையும் பயன்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இன்றைக்கு சபைக்கு பதிலாக வேற ஒன்றுமில்லை இந்த பூமியிலே. ஆமென். உப்பா இருக்கிற இந்த சபை தான் முக்கியம். ஆமென். இந்த ஸ்கூல் செய்ய முடியாதது, உங்க பாஸ் செய்ய முடியாது, உங்க கம்பெனி செய்ய முடியாததை எது செய்ய வேண்டும்? சபை செய்ய வேண்டும். உப்பா இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டும். என்னது அது? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்கூல் அந்த வேலையை செய்யுமா? காலேஜ் அந்த வேலையை செய்யுமா? சபைக்கு சப்ஸ்டிடியூட் எதுவுமே கிடையாது. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது எது? சபை. ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடியது எது? சபை. சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் சபைக்குள்ளேயே இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை, வெளியே செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. there is no substitute for the salt. அதே போல உங்களுக்கும் எனக்கும் no substitute. எனக்கு பதில் நான் என் வாழ்க்கையை அப்படியே வாழ்ந்துட்டேன், எனக்கு தான் வயசு 70 ஆயிடுச்சு, அப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே நாளை கடத்தாதீங்க. எனக்கு பதிலாக யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நான் செய்வேன், என்னால் முடியும். ஆண்டவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார், அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது. நான் தாக்கத்தை ஏற்படுத்துவேன், நான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவேன். என் சமுதாயத்தில், நான் வசிக்கிற இடத்துல, நான் வசிக்கிற தெருவில், எங்க ஒரு பர்த்டே பார்ட்டி கொண்டாடுங்களேன், ஒரு பிள்ளை எங்க சுற்றி இருக்கிறவங்கள கூப்பிடுங்களேன், இல்லை அவங்க கொண்டாடும் போது நீங்க போங்களேன், மற்றவர்களோடு பேசி பழகுங்கள், அவர்கள் இருக்கிற நிலைமை அறிந்து கொள்ளுங்கள். தனித்திருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை யாரும் அழைக்கவில்லை. நாம் மற்றவர்களோடு பழகும்படியாக ஆண்டு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன்.
பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். பணிந்து குனிந்து நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பாஸ்டரோடு சேர்ந்து நாம் இணைந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உடைய கைகளை உயர்த்தி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை ஒப்பா இருக்கும்படியாக அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒருவேளை இவ்வளவு நாட்கள் நாங்கள் பிரயோஜனம் இல்லாமல் எங்கள் குணங்களில் உப்பின் குணங்களை நாங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் எங்களை நீர் மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கேட்கலாமா? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீங்க நாங்கள் உப்பா இருக்கிறோன்னு, ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் நாங்கள் மறைஞ்சிருந்தோன்னா எங்களை நீர் மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் சுவை கொடுக்காத ஒரு மனிதர்களாய் நாங்கள் இருந்திருக்கலாம். நாங்கள் இருக்கிற இடத்துல மனிதர்களுக்கு வேதனை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆண்டவரே. நீர் அதை எங்களுக்கு மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பரிசுத்தமாய் இல்லாமல் இருந்திருக்கலாம். நாங்கள் மற்றவர்களுக்கு இடரெல்லாம் நாங்கள் ஒரு வேளை காணப்பட்டிருக்கலாம். அதை எங்களிடத்திலிருந்து நீங்கள் மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருந்திருக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் முறுமுறுத்து இருந்திருக்கலாம், குறை சொல்லி கொண்டு இருந்திருக்கலாம், கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்திருக்கலாம். அதை எங்களுக்கு நீர் மன்னிங்க ஆண்டவரே என்று கேட்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இதுவரை நாங்கள் உப்பின் சுபாவத்தை நாங்கள் வெளிப்படுத்தலைன்னா எங்களுக்கு நீர் மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு எவ்வளோ நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. வாழ்க்கை என்கிற ஒரு கிஃப்டை கொடுத்திருக்கீங்கப்பா, ஒரு பரிசை கொடுத்திருக்கிறீங்க. இதில் நாங்கள் உப்பாக நாங்கள் செயல்படவில்லையே ஆண்டவரே. மறைந்திருந்து நாங்கள் இத்தனை நாள் செயல்படவில்லையே. எங்களை நீர் மன்னிங்கப்பா, எங்களை நீர் மன்னிங்க, எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க. இனி இருக்கிற நாட்கள் ஆண்டவரே நாங்கள் உப்பாக செயல்படுவோம் என்று ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுங்க ஆண்டவரே. நான் உப்பாக செயல்படுத்த நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் உம்முடைய சாரம் எனக்குள்ளே காணப்பட வேண்டும். உம்மை வெளிப்படுத்துகிற மனிதனாக, மகனாக, மகளாக நான் தினந்தோறும் செயல்படுவேன் என்று ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. இனிமே நான் செயல்படுவேன். என்னை பார்க்கிறவங்க உம்மை பார்ப்பாங்க ஆண்டவரே. எனக்குள்ள உம்முடைய சாரம் காணப்படும். அதனால உம்மை வெளிப்படுத்துகிற மனிதனாக நான் இனிமேல் செயல்படுவேன் என்று ஒப்பு கொடுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மத்தியான வேளையில் இந்த இரண்டாவது ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இவர்கள் மேல கண்ணோக்கமாக இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி நாங்கள் பூமிக்கு உப்பாய் செயல்பட நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் எங்களை பார்க்கிறவங்க ஆண்டவரே உம்முடைய குணாதிசயங்களை பார்க்கிற மனிதர்களாய் பார்க்க உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் மனிதர்களுக்கு சுவை கொடுக்கிற உப்பாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் போகிற இடமெல்லாம் நாங்கள் மனம் வீசணும் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்க கூட இருக்கிறீங்க. உம்முடைய சுபாவங்கள் எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படும் பொழுது ஒரு வித்தியாசமான மனம் வீசுகிற ஒரு மனிதர்களாக நாங்கள் மாற எங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறோம் ஆண்டவரே. இனிமே நீர் அப்படி செயல்பட போகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு பாட்டிலில் இருக்கிற உப்பு மாதிரி இல்லை ஆண்டவரே. அநேகரை நாங்கள் சந்திக்க உதவி செய்யுங்க. எங்க வாழ்க்கையை பார்க்கிறவங்க உம்மை பார்க்கணும். நாங்கள் வார்த்தைகளை பேசும் பொழுது இவர் வித்தியாசமாய் பேசுகிறார், இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பேசுகிறார் என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் உப்பாக செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வார்த்தைகள் மக்களை குணப்படுத்த வேண்டும். எங்களுடைய வார்த்தைகள் காயப்படுத்தக்கூடாது. இனிமே நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் மக்களை குணப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாய் எங்க வாயிலிருந்து புறப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாங்களே நாங்கள் தூக்கி வைக்க கூடாது ஆண்டவரே. பெருமை பாராட்டக்கூடாது. மறைந்திருந்த ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்த, உம்மை உயர்த்த எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு காலம் ஆண்டவரே சாரமற்று போகக்கூடாது. எப்பொழுதுமே சுவை தருகிற, எப்பொழுதுமே மனம் வீசுகிற ஒரு உப்பாக நாங்கள் செயல்பட இன்றைக்கு எங்களை நீர் அபிஷேகம் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் அமர்வதாக
நீர் அவர்களை பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, உமக்கென்று வணைந்து கொள்கிற ஒரு பாத்திரமாக நீர் இப்பொழுதே அபிஷேகம் பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உம்மை வெளிப்படுத்தும் மனிதர்களாக நீர் மாற்றக்கூடிய வல்லமை எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்க. எங்க வீட்டில் இருந்தாலும் 4 செவருக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது. நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய மனம் வீசுகிற ஒரு மனிதர்களாக நாங்கள் வாழ எங்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நீர் அப்படியே எங்களுக்குள்ள இருந்து நீங்க செயல்பட போறீங்க. இன்றிலிருந்து நீங்க செயல்பட போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜெபங்களை நீங்க கேட்டு இருக்கிறீங்க. எங்க அர்ப்பணிப்பு நீங்க பார்த்திருக்கிறீங்க. எங்க மூலியமா நீங்க செயல்பட போறீங்க. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். நாத்துமாவே முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் ஆண்டவருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.